So hi there, welcome back to another video. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சிம்மக்கல்ல மதுரையில் ஓப்போவோட ஷோரூமில் இருக்கிறோம். அதுக்கான ரீசன் இப்போ நியூவாக வந்து ஓப்போவில் இருந்து ஃபைண்ட் N3 ஃப்ளிப்பு வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நார்மலாக வந்து நம்ம ஆல்ரெடி வந்து N2 ஃப்ளிப்புமே இங்கே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து மேஜராக கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ திங்ஸ் வந்து அதை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் நிறையா கொண்டு வந்திருக்காங்கன்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் வந்து கன்வே பண்ண போகிறேன். இது கேமராலேருந்து எல்லா திங்ஸும் எப்படி இருக்குன்றது தான் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக இது வந்து ஃப்ளிப் ஃபோனுன்றனால உங்களுக்கு ஆல்ரெடி வந்து N2 ஃப்ளிப் வந்து எப்போ இருந்துச்சோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து இதுவும் இருக்குது. பட் அது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்பிள் கலரில் இருந்துச்சு. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சாண்டிலான டெக்ஸ்சரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சாண்டிலும் ஒயிட்டும் வந்து சேர்ந்த டெக்ஸ்சரில் இருக்கிற மாதிரி இருக்குது. விச் இஸ் அதை கம்பேர் பண்ணும்போது கலர் வைஸ் இன்னுமே வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. டிசைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்குது. அண்ட் காமனாக வந்து இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து N2 ஃப்ளிப்பில் வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணும்போது இங்கே நடுவில் வந்து இருக்கிற விஷயம் வந்து தெரியும். பட் இது வந்து இங்கே வந்து ரொம்ப இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. சென்டர் பார்ட் வந்து அதளவுக்கு தெரியல, விசிபிளாக தெரியலன்னு சொல்ல வரேன். ஸோ நிறைய திங்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நார்மலாக வந்து ஃப்ளிப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் அது சாம்சங்காக இருக்கட்டும் இல்லை எந்த பிராண்டை வந்து கொண்டு வந்தாலும் சரி, காமனாக வந்து இங்கே நடுவில் இருக்கிற ஸ்க்ராட்ச் மாதிரி அதை வந்து அப்படியே டீட்டெயிலாக தெரியும். பட் இங்கே வந்து N2-வை கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நார்மலாக வந்து டிஸ்பிளேயில் பார்க்கும்போது ஒரு நார்மல் ஃபோன் வந்து வச்சு யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குதே தவிர்த்து காமனாக வந்து உங்களுக்கு ஃப்ளிப் சீரிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியே தெரில, சுத்தமாக தெரில. ஸோ ஜென்ரலாக டிஸ்பிளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.8 AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடக்ஷனுக்குமே வந்து இது கொரில்லா விக்டஸ் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்குமே வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல திங் தான். ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ பட்ஜெட்டில் வந்து கொடுக்குறோன்ற பட்சத்தில் ஓப்போ சைட்லேருந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வந்து இந்த ஃப்ளிப் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருக்கணும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்கிறது உண்மையாகவே நல்ல விஷயம் தான். அண்ட் நார்மலாக வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்லீக் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பெரிய டிஸ்பிளேயாக இருக்கிறனால நார்மலாக வீடியோஸ் இல்லை உங்களுக்கு வேறு ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்பொழுதுமே கூட ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கிறனால நல்லா அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. நிறையா விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றதையும் அப்படி எண்டில் சொல்கிறேன். ஸோ ரேம் வந்து 12 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 256 ரோமில் வந்து கொடுத்துருக்காங்க. விச் ஸ்டோரேஜ் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து N2 ஃப்ளிப்லேயுமே வந்து இதே கான்செப்ட் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி N3 ஃப்ளிப் இதுலேயும் வந்து இதே திங் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒரு 4 GB ரேம் வந்து விர்ச்சுவல் ரேம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். விச் இஸ் அதே மாதிரி தான் ஸ்டோரேஜ்லேருந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டு 4 GB ரேம் வந்து நீங்கள் இதில் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நீங்கள் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிமென்சிட்டியில் 9200 ப்ராசஸர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்னாப் ட்ராகன் கொண்டு வந்திருந்தால் மேபி இன்னுமே நல்லா இருந்திருக்கும். என்ன தான் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹை அண்ட் மாடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராசஸர் தான். டிமென்சிட்டியிலேருந்து வரக்கூடிய திங்கை வந்து சொல்கிறேன். பட் என்ன தான் இருந்தாலும் ஸ்னாப் ட்ராகன் அளவுக்கு டிமென்சிட்டி வருமானு கேட்டிங்கன்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறதுக்குலேருந்து எல்லா திங்ஸுமே வந்து வருமானது கொஞ்சம் கேள்வி தான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்கன்ற பொழுது ஸ்னாப் ட்ராகன் ஒரு 8th gen அந்த மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இதில் வந்து டைமென்சிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுவும் வந்து நார்மல் ப்ராசஸர் கிடையாது. இந்த டிமென்சிட்டி ப்ராசஸருமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சூப்பர் ப்ராசஸர் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து Android 13 கொடுத்துருக்காங்க. கலர் ஓஎஸுமே வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் ஓஎஸ் இருக்கிறதுனால இனிமேல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கேட்சியாக இருக்குது. கலர் வைஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்ட்ராக்டாக தெரியுது. அப்புறம் மெயினாக நான் வந்து உங்ககிட்ட பேச நினச்சதே கேமரான்ற இந்த ஒரு திங்னா, கேமராவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் விச் இஸ் ஃப்ளிப் சீரீஸை பொறுத்த வரைக்கும் கேமரா வந்து எப்போவுமே ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. என்ன தான் உங்களுக்கு வந்து ரெனோ சீரீஸ் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சீரீஸ்லாம் வந்து உங்களுக்கு ஓப்போ சைட்லேருந்து லான்ச் பண்ணாலுமே ஃப்ளிப் சீரிஸ்க்கு இருக்கிற திங்குன்றது டோட்டலாகவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 கேமரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. N2 ஃப்ளிப்பை பொறுத்த வரைக்கும் 2 கேமரா இருந்துச்சு. பட் இதில் வந்து 3 கேமரா கொண்டு வந்திருக்காங்க. எல்லா பிராண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த பிராண்டில் எனக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா நார்மலாக வந்து எல்லாருமே ஒரு 3 கேமரா வந்து கொடுப்பாங்க. பட் என்ன தான் 3 கேமரா கொடுத்தாலும் MP சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேக்ரோ திங்லாம் வந்து சும்மா கொடுக்கணும்னே ஒரு 2 MP மெகாபிக்சல் கேமரா கொடுப்பாங்க. பட் ஓப்போ பொறுத்த வரைக்கும் இந்த திங்கில் வந்து எப்போவுமே வந்து மிஸ்லீடு பண்ணாமல் சூப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதிலே வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கேமராவும், அதர் 2 கேமரா 48 மெகாபிக்சல் கேமராவும், இன்னொரு கேமரா 32 மெகாபிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேமராவில் நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் எல்லா திங்ஸுமே பண்ணும்போதுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக பக்காவாக இருக்குது. அதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும். N2 ஃப்ளிப்பே வந்து
ஹசல் பிளேட் பார்ட்னர்ஷிப்போடு உங்களுக்கு வந்து கொலாப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இந்த N3 ஃப்ளிப் சீரீஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஹசல் பிளேடோட கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கேமரா சென்சார் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் நார்மலாக வந்து N2 ஃப்ளிப்புமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ செக் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த கைண்ட் ஆஃப் டோன் கலர் கரெக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கலர் டோன்ஸ் எல்லாமே இருக்குது. இதபடி டோட்டலாக எந்த வகையிலையுமே வந்து உங்களுக்கு சின்னதாக கூட டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பட் என்ன இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் வந்து இனிமேல் சில இடங்கள் நிறையா பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபிலிம் மோடுன்ற ஒரு மோடெலாம் கூட இதில் வந்து இருக்குது. அந்த மோடெலாம் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணும்பொழுது நார்மலாக N2 ஃப்ளிப்பில் இருந்ததை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் வந்து இன்னுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபிலிம் மோடெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஓவரால் ஸ்க்ரீன் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ வரும். அண்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து சரௌண்டிங்கில் கேப்சர் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ரொம்ப எக்ஸ்போசர் மாறாமல் கரெக்டான டோனில் நேச்சுரலாக எவ்வளோ கரெக்டாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சரியாக தருது. ஸோ அதை பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நார்மலாக வந்து உங்களுக்கு ஆல்ரெடி N2 ஃப்ளிப்பில் பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு டியூவல் கேமரா மாதிரி உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். முன்னாடியும் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். பின்னாடி இந்த நார்மல் சின்ன டிஸ்பிளே இருக்குல்ல, அந்த டிஸ்பிளே நீங்கள் வந்து யார் வீடியோ இருக்கிறாங்கன்றதை பார்த்துக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் கேமராவாக இருந்தாலும் டோன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 4300 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுக்குறாங்க. பட் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 44 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். போனதில் கம்பேர் பண்ணும்பொழுது இதில் வந்து இன்னுமே நிறைய ஆப்ஸில் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி விச் இஸ் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேல பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. லைக் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ரிங், வைப்ரேட் அண்ட் சைலண்ட் மோடு மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பட்டன்லேயே உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். ஆப்ஷன் மூலியமாக பண்ணுறதை தாண்டி நீங்கள் வந்து ஜஸ்ட் பட்டன் மூலியமாகவே வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேபி ஃபியூச்சரில் நிறைய ஃபோன்ஸில் வந்து கொண்டு வரலாம். இது வந்து ரெனோ சீரிஸில் கூட இன்ஃபேக்ட் வந்து இல்லை. ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் N3 ஃப்ளிப்பில் வந்து இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். 1080p 30 fps வந்து ஷூட் பண்ணிக்கிறேன். இதில் ஜென்ரலாக வந்து எவ்வளோ நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 4K 30 fps வரைக்கும் உங்களால் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். பட் இப்போ நீங்கள் வந்து கேமரா ஸ்டெபிலிட்டிலேருந்து டீட்டெயிலேருந்து எல்லா திங்ஸும் வந்து பாருங்கள். ஆடியோவுமே வந்து இந்த மொபைலில் தான் இப்போ நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து நார்மலாக எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் N2 ஃப்ளிப்புமே வந்து ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த திங் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து இதுவும் இருக்குது. விச் இஸ் அதே கலர் டோனில் தான் இருக்குது. இந்த டோனை வந்து நம்மளால் வந்து OnePlusல பார்க்க முடியும். அதே டோன் தான் வந்து கிட்டத்தட்ட இதுலேயே இருக்குது. இப்போ வந்து 1x ஜூமில் இருக்குது. நான் வந்து 0.6xல வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அல்ட்ரா ஒய்டு மாதிரி உங்களுக்கு வந்து நார்மலாக ஆகும். இப்போ நான் வந்து திரும்ப 1xக்கே வந்து சம்திங் போகிறேன். இப்போ திரும்ப வந்து அல்ட்ரா ஒய்டுக்கு வரேன். ஸோ இந்த திங் வந்து என்ன அப்படின்னா வ்ளாகர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல விஷயம் தான். இப்போ நான் வந்து ஒய்டு ஆங்கிளில் தான் சொல்ல போனால் கிட்ட கொஞ்சம் லைட்டாக இப்போ நான் வந்து ஓடி காட்டுறேன். பட் இருந்தாலுமே வந்து இதில் ரொம்ப ஸ்டெபிலிட்டி வந்து மிஸ் ஆகிற மாதிரிலாம் தெரில. ஒய்டு ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக கேமராவில் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதில் அதளவுக்கு ஒன்றும் ஷேக் ஆகிற மாதிரி தெரில. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரொம்ப குட் திங் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இது நார்மலாக வந்து வ்ளாகர்ஸ்க்குலாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10x வரைக்கும் உங்களால் வந்து ஜூம் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து 10xல வந்து ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். இப்போ வந்து திரும்ப 1xk கிட்ட நான் வந்து வந்துட்டேன். ஸோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இது 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். 1xலேருந்து உங்களால் வந்து 0.8x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும். லைக் கிட்டத்தட்ட இது வந்து நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் ஷாட் மாதிரி தான். விச் இஸ் வந்து செல்ஃபிக்கு நான் வந்து காமனாக சொல்கிறேன். ஸோ இதோட குவாலிட்டி வந்து சேமாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே டோனில் தான் இருக்குது. ஃபேஸ் வந்து ரியலாகவே இப்படி தான் இருக்குது. பட் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த ஓப்போ கான்செப்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும்ல, அதே மாதிரி தான் எனக்கு என்னமோ தெரியுது. அப்படி ஓவராலாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆடியோ வந்து இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல் கேமரா எப்படி இருக்குன்றதே சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இன்னொரு திங் வந்து நான் என்ன கன்வே பண்ண நினச்சேன் அப்படின்னா இது வந்து நார்மல் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான், டியூவல் ஸ்பீக்கர் கிடையாது. அந்த திங் நான் வந்து வீடியோவில் கன்வே பண்ணல. பட் இங்கே நான் வந்து கன்வே பண்ணுறேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். பட் இருந்தாலுமே வந்து சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே கேமரா குவாலிட்டி ஓவராலாக எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள்.
ஸோ கேமரா சாம்பிள் பிக்சர்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அட் லாஸ்ட்டாக வந்து இதோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து எனக்கு ஷோரூம்குள்ளே ஷூட் பண்ணுறதுனால எனக்கு வந்து என்ன ப்ரைஸுன்றது எக்ஸாக்டாக வந்து தெரில. பட் நான் வீடியோ பண்ணுற டைமில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து என்ன ப்ரைஸுன்றது போட்டுடுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்குறீங்களா இல்லையான்றது டிசைட் பண்ணிக்கோங்க. என்னதான் இருந்தாலும் வந்து N2 ஃப்ளிப்பில் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து கொண்டு வந்தாலும் அதே ப்ரைஸ் தான் வந்து இதிலே இருக்கும். டிஸ்கவுண்ட்லேயும் கூட கம்மியாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மொபைல் வந்து நீங்கள் இவங்கக்கிட்ட வாங்குறதாலும் சரி இல்லை வேறு எங்கேயா வாங்குறதாலும் சரி, இவங்களோட கான்டாக்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் இது வாங்குவீங்கன்றதையும் கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ சேம் அதர் வீடியோ அண்ட் உங்களுக்கும் வந்து எந்த கைண்ட் ஆஃப் வீடியோ கான்டென்ட்ஸ்லாம் வேணுன்றதையும் கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். சேம் அதர் வீடியோ அது வரைக்கும் மட்டும் தான் பை ஃப்ரம் லிஜா.